அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக அமைவது டங்ஸ்டன் சுரங்கம். இந்த சுரங்கம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி என்கின்ற கிராம பகுதியில் அமைப்பதற்காக இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனம் ஏலத்தில் எடுக்கிறார்கள். இது சுமார் 2015 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த இடத்தில்தான் இந்த சுரங்கம் அமைப்பதற்காகவே முடிவு செய்கிறார்கள். இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்த இடம் தமிழக அரசால் 2022 நவம்பர் மாதம் பல்லுயிர் பெருக்கம் என்ற ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலம் சுரங்கம் வரையறுக்கப்பட்ட எல்லையில் வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய சின்னம், சிற்பங்கள், சமணர்கள் படுக்கைகள், பழைய காலத்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் அதிகமாக இப்பகுதியில் தான் காணப்பட்டு வருகின்றன. இந்த பகுதிகள் இந்த சுரங்கம் அமைய வரும் பகுதிகளில் ஒன்றாக அமைகிறது என சமூக ஆர்வலர்கள் கருத்தில் கொண்டு இதனை எதிர்க்கிறார்கள். இந்த அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் பகுதியும் 2.16 சதுர கிலோமீட்டராக உள்ளது. இதில் அந்த சுரங்கம் அமையும் இடத்தில் இருக்கும் பகுதியின் அளவு 1.93 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த சுரங்கம் வெளியாகும் கழிவுகளின் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்படையும் என்று சுற்றுச்சூழல் நபர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த சுரங்கத்தின் பரப்பளவு சுமார் 2015.51 ஹெக்டேர் ஆகும். கீழ்காணும் இந்த கிராமங்கள் இந்த சுரங்கம் அமைக்கப்படும் பகுதிகளில் உள்ளடங்குகின்றன. 1 மேலூர், 2 அரிட்டாப்பட்டி, 3 தெற்கு தெரு, 4 முத்துவேல்பட்டி, 5 குலாசினிப்பட்டி, 6 கிடாரிப்பட்டி, 7 எட்டியமங்கலம், 8 வல்லாளப்பட்டி, 9 சிலிப்பியாப்பட்டி, 10 செட்டியார்பட்டி, 11 நாயக்கர்பட்டி. இந்த கிராமங்கள் வரையறுக்கப்பட்ட சுரங்கங்களின் எல்லைக்குள் வருகிறது. முதலில் டங்ஸ்டன் என்றால் என்ன? இது ஒரு அரிதான உலோகம். சீலைட் என்ற தாதுகளில் இருந்து டங்ஸ்டன் என்ற உலோகம் பிரித்து எடுப்பதற்காக இந்த சுரங்கம் அமைக்கப்படுகிறது. இந்த டங்ஸ்டன் எதற்காக பயன்படுகிறது என்றால், ஒரு உறுதியான இரும்பு பொருட்களையோ வெட்டுவதற்கோ மற்றும் துளையிடுவதற்கும் அந்த துளையிடும் பொருட்களின் நுனியில் தான் இந்த டங்ஸ்டன் என்ற உலோகத்தை பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாகவே நாம் தினந்தோறும் பயன்படுத்தப்படும் ஆசா பிளேடு மற்றும் துப்பாக்கி, இந்த இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் துப்பாக்கி தோட்டா மற்றும் ஏவுகணையில் உள்ள முனைப்பகுதியில் இதனை பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் இது பழைய காலத்தில் குண்டு லைட்டுகளின் உள்ளாக அந்த எரிகின்ற முனையும் இந்த டங்ஸ்டன் என்ற உலோகத்தாலும் செய்யப்படுகிறது. மேலும் மருத்துவமனை, எக்ஸ்ரே உபகரணங்கள் பயன்படுத்தப்படும் இடங்களிலும் இந்த டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த டங்ஸ்டனின் அதிகமாக எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால், சீனா நாட்டில்தான் இது உற்பத்தி அதிகமாக செய்யப்படுகிறது. உலகத்திலேயே முதலாகவே பயன்படுத்தப்பட்ட நபரும் சீனாவில் தான் உள்ளார்கள். அவர்கள் இந்த டங்ஸ்டனின் சுமார் 84% விழுக்காடு அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். இந்த டங்ஸ்டனின் உருகுநிலை பார்த்தோம்னால் 3422 செல்சியஸ் ஆகும். அது இரும்பின் உருகுநிலையை விட அதிகமான உருகுநிலை அதிகமாக வெப்பம் தேவைப்படுகிறது. இந்த டங்ஸ்டன் துறைமுகத்தினால் ஏற்படும் தீமைகள். மதுரை மாவட்டத்தில் 11 கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைகிறது. அங்குள்ள பறவைகள், மிருகங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அரிட்டாப்பட்டியில் இருந்து 1 கிலோமீட்டர் அருகில்தான் அழகர் மலை உள்ளது.
200க்கு மேற்பட்ட அரிய வகை பறவைகள் இங்கு வாழ்கின்றன. இந்த ஸ்டன்சன் துறைமுகம் பணி மேற்கொள்வதால் இந்த பறவைகளையோ வாழ்வாதாரத்தை இழந்து விடுகிறது. மேலும் அது வேறு இடத்திற்கு சென்று வாழ்வாதாரம் தேடுகின்றன. சுமார் இந்த பகுதியில் 72 ஏரிகள் உள்ளன மற்றும் 200க்கும் மேற்பட்ட சுனைகள் உள்ளன. 3 தடுப்பணைகள் உள்ளன. இந்த இயற்கையான கிராமம் பகுதியில்தான் அழகர் மலை அமைந்துள்ளது. இந்த சுரங்கத்தின் மூலம் அந்த மலைகளுக்கு